நம்மள நிறைய பேர் இந்த காயை பார்த்துருப்போம். ஆனால் இதை வச்சு என்னடா சமைக்கிறது அப்படின்னு தெரியாமலே நிறைய நாள் வாங்காமல் வந்திருப்போம். ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து இந்த காயை வாங்கி சமைப்பீங்க. அதில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தந்தூரி ப்ரோக்கோலி எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ஃபுல்லாக ஹங்கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹங்கர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, தயிரை துணியில் கட்டி 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸான வாட்டர்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, கடைசி 1/2 லெமனோட ஜூஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்கோலி இதில் ஆட் பண்ணி மேரினேஷனுக்கு விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது கூட மைனஸ் புதினா சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோக்கோலியில் நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய எடுத்துக்கலாம்.